வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போது காதலுக்கு கண் இல்லைம்பாங்க. காதலுக்கு கண் இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ காதலுக்கு வயசும் இல்லைன்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது சிங்கப்பூரில் ஒரு நபருங்க, அவருக்கு வயசு 61. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 50 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆல்ரெடி மேரீடு. 1992 அவர் சிங்கப்பூர்லேயே மேரி பண்ணியிருக்காரு. அவர் பேர் கோக் பெங் அப்படின்னு பேர். அதாவது அவர் ஒரு லோக்கல் சைனீஸ் தான், லோ கோக் பெங் அப்படின்னு பேர். அவர் 1992 அவர் மனைவியும் சைனீஸ் தான் நினைக்கிறேன், அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஒரு பெண்ணும் இருக்குது, இப்போ டீனேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவருக்கு 2016 இன்னொரு பெண்ணை அறிமுகம் பண்ணி வச்சாங்க. யாரோ எப்படியோ அறிமுகம் ஆயிருக்கு. அந்த பெண் பேர் கோமாரியா அப்படின்னு பேர். அவங்க இந்தோனேஷியாக்காரங்க. அவங்க சிங்கப்பூரில் இல்ல பணிப்பெண்ணாக வேலை செய்கிறாங்க. ஸோ இவருக்கு அந்த பெண்ணோட காதல் வந்துருச்சு. 2016 அப்படியே லவ் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. 2024 அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாத்தாம் ஐலாண்டுக்கு போயிருக்கார். போய் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். செகண்ட் மேரேஜாக பண்ணிட்டார். அவங்க முஸ்லீம்ஸு. அதனால் அங்கே ஏதோ ஒரு மசூதியில் ஒரு இமாமோ யாரோ ஒரு மத போதகர் கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காரு இவங்களுக்கு. ஸோ இவர் அதுக்கப்புறம் என்ன ஆயிருன்னா, 2 பேரும் வந்துட்டாங்க சிங்கப்பூருக்கு. இவர் தன்னுடைய முதல் மனைவியோடய வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பெண்மணி இல்ல பெண்மணியாக எங்கே இருக்காங்களோ அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இது எப்படியோ தெரிஞ்சு போச்சு கவர்மெண்ட்டுக்கு. தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அலர்ட் பண்ணிட்டாங்க, போலீஸ் அலர்ட் பண்ணிவிட்டு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகு தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி இவர் செகண்ட் திருமணம் பண்ணியிருக்காரு. முதல் திருமணம் ரத்து ஆகலை. அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதாவது விமென்ஸ் சார்ட்டர்னு ஒன்று இருக்குது. அதுபடி இது பிகாமி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறது. முதல் திருமணமே லைவாக இருக்கும்போது இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறது அது தவறு. அதனால் அவர் மேலே குற்றம் சாட்டி இன்றைக்கி அவருக்கு 2 months ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. இது சின்ன தண்டனை தான், 2 months. இப்போது அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க இல்ல பணிப்பெண்ணாக இருக்காங்க. இப்போ இல்ல பணிப்பெண் ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ரூல்னால், அவங்க ஒரு சிங்கப்பூரியனையோ ஒரு பிஆரையோ கல்யாணம் பண்ண முடியாது unless they apply to the Ministry of Manpower and get permission from them. மனிதவள அமைச்சகத்திலேருந்து அவங்க அனுமதி வாங்கிட்டு தான் ஒரு சிங்கப்பூரரையோ இல்லை ஒரு பிஆரையோ கல்யாணம் பண்ணலாம். அதாவது இந்த ஒர்க் பர்மிட்டில் இருக்கிற இல்ல பணிப்பெண்கள். அது நீங்கள் கல்யாணம் சிங்கப்பூரில் பண்ணாலும் சரி, வெளிநாட்டில் எங்கே பண்ணாலும் சரி பண்ண முடியாது unless you get approval from the MOM. அதனால் இவர் என்ன நினச்சாருன்னா, நம்ம பாத்தாமில் தானே பண்ணுறோம், அது யாருக்கும் எதுவும் தெரியாது, சீக்ரெட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. அது சட்டப்படி குற்றம். இப்போ அவங்க அந்த பெண்மணி 2 குற்றச்சாட்டை அவங்க எதிர்கொள்கிறாங்க. ஏன்னா இவருடைய மேரேஜே வேலிட் இல்லை. ஏன்னா இவர் ஆல்ரெடி மேரீடு. அந்த ஃபஸ்ட் மேரேஜ் டைவோர்ஸ் ஆகலை. அதனால் இது ஒரு கேஸ். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சீரியஸானது இதுதான். ஏன்னா ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்க நம்ம சொன்ன மாதிரி யாரையுமே கல்யாணம் பண்ண முடியாது எம்ஓஎம்மில் பர்மிஷன் வாங்காமல். ஸோ இவங்க அதை பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு என்ன ஆகலாம்னா, இப்போ பனிஷ்மெண்ட்டு இவங்களுடைய ஒர்க் பர்மிட்டை ரத்து பண்ணிவிட்டு வண்டி ஏற்றிடலாம். அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக பேன் பண்ணிடலாம். சிங்கப்பூருக்குள்ளே வரவே முடியாது, வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு பேன் பண்ணக்கூடிய ஒரு சட்டத்தில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ இதுக்கான பனிஷ்மெண்ட்டு அந்த பெண்மணிக்கு 7 years வரைக்கும் ஜெயில் கிடைக்கலாம், $10,000 வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரில. அதனால் இந்த மாதிரி ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அது அப்ளை ஆகும். இப்போ நீங்கள் இபியில் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். இதே இப்போ நான் ஒர்க் பர்மிட்டை கேன்சல் பண்ணிட்டேன், நான் எதுவுமே இல்லை, இப்போது நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட நீங்கள் கல்யாணம் பண்ண முடியாது சிங்கப்பூரினோ ஒரு பிஆரோ. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் எம்ப்ளாய்டு ஒர்க் பர்மிட்டில் தான் இருந்திருக்கீங்க. அதனால் நீங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு தான் பண்ணணும், இல்லைன்னா 2 பேருக்குமே பிரச்சனை வரும். ஸோ அதே மாதிரி இந்த ஒர்க் பர்மிட்டில் இருக்காங்க இல்லையா இல்ல பணிப்பெண்கள், அவங்க ப்ரெக்னென்ட் ஆக முடியாது சிங்கப்பூரில். அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எம்ஓஎம்மில் எவ்ரி 6 months ஒரு டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க, அதாவது மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதில் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு முக்கியமான ஒரு அங்கம். ஸோ அவங்க அந்த டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டோ
இன்கேஸ் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு சொன்னாங்கன்னா அவங்க டைரெக்டாக எம்ஓஎம்க்கு வந்து உடனடியாக ரிப்போர்ட்டை அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிச்சாங்கன்னா எம்ஓஎம் என்ன பண்ணும், இவங்களை கூப்பிட்டு அந்த எம்ப்ளாயரை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நீங்கள் ஒர்க் பெர்மிட்டை கேன்சல் பண்ணி அவங்கள வண்டி ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ எம்ப்ளாயரை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ளைட் சார்ஜ் தான் அவருக்கு செலவு, திருப்பி ஊருக்கு போகிறதுக்கான சார்ஜு. பட் டெலிவரி சார்ஜ்லாம் எம்ப்ளாயர் தலையில் வராது. ஸோ அதனால் இப்போ கேன்சலேஷன் சார்ஜ் வரும், அந்த டாக்ஸி ஃபேர் அதெல்லாம் வரும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் கேன்சல் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிடணும். அதனால தான் இந்த ஒர்க் பெர்மிட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சப்போஸ் மேரிடாக இருக்கீங்க, ஒரு ஹாலிடேக்கு உங்கள் நாட்டுக்கு போயிட்டு வரீங்க, அப்போ உங்கள் ஹஸ்பண்டோடு இருக்கீங்க, அப்புறம் வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுறீங்க. ஸோ இங்கே வந்து இந்த 6 months டெஸ்ட்டும் போது அதை கண்டுபிடிச்சாங்கன்னா சேம் திங் வில் அப்ளை. ஏன்னா ஒர்க் பெர்மிட் ஹோல்டர்ஸ் லேடிஸ் ஆர் நாட் சப்போஸ் டு கெட் ப்ரெக்னென்ட். அதாவது இவங்க திருமணம் பண்ணிக்கிறதா இருந்தால் ஒரு சிங்கப்பூரியனோ ஒரு பிஆரையோ திருமணம் பண்ணிக்கிறதா இருந்தால் அவங்க என்ன பண்ணலாம், பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்கிட்டு திருமணம் அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா உங்கள் ஒர்க் பெர்மிட்டை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஸோ அதில் எந்த விதமான தடையும் கிடையாது. ஸோ அந்த பெண்கள் வந்து ஒரு சிங்கப்பூரையோ இல்லை பிஆரையோ கல்யாணம் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து இந்த லாங் டேர்ம் விசிட் பாஸ்னு ஒன்று கிடைக்கும், எல்டிவிபின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ப்ரீ இதுவாகவே அவங்க வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கணும். அதாவது ப்ரீ மேரேஜ் லாங் டேர்ம் விசிட் பாஸ் அப்படின்னு ஒரு அசஸ்மெண்ட் இருக்குது, அந்த ஆன்லைன்லேயே பண்ணலாம். அந்த அசஸ்மெண்ட்டுக்கு இவங்க அப்ளை பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அது வந்து குயிக்காக ப்ராசஸ் ஆகும். அப்படி அதாவது சில வாரங்களில் அதோட முடிவு தெரிஞ்சிடும். அப்படி இல்லை, அசஸ் பண்ணாமல் நீங்கள் எல்டிபி போட்டிங்கன்னா அது மாதக்கணக்கில் ஆகும். ஸோ அதுக்கு வந்து சான்சஸும் கொஞ்சம் கம்மி தான். அதாவது நீங்கள் அசஸ்மெண்ட்டுக்கு போகாமல் டைரெக்டாக நீங்கள் எல்டிபி போட்டிங்கன்னா அது அப்ரூவல் ஆகிறதுக்கு சான்சஸும் கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால் முதல்ல அந்த அசஸ்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட் எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து லேஸ்லையும் கொடுத்துட மாட்டாங்க பர்மிஷன். தே வில் கோ த்ரூ ஸோ மெனி நார்ம்ஸ், அதெல்லாம் பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. இது இன்னொரு காரணம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிஸ்டமே இல்லைன்னு வச்சுங்களேன், எல்லாரும் வந்து மேடை கல்யாணம் பண்ணிட்டுருவாங்க. ஸோ இங்கே வந்து ஏன்னா அவங்களாம் ஃபாரினர்ஸு, ஸோ அவங்களுடைய பாப்புலேஷன் நிறைய ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதாவது லோக்கல்ஸை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஆயிடுறாங்க வச்சுங்களேன். அப்போ வந்து இந்த சிங்கப்பூரியன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் மாறும். ஏன்னா அவங்க அந்த நாட்டில் என்ன பண்ணுறாங்களோ அந்த பழக்க வழக்கங்களை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து இந்த லோக்கல் செட்டப்னு ஒன்று இருக்குது, அது வந்து கொஞ்சம் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் கவர்மெண்ட்டில் வந்து அதை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த பணிப்பெண்களை வந்து சில பேர் அப்யூஸ் பண்ணுறாங்களே, அடிக்கிறது, உதைக்கிறது, அந்த மாதிரி துன்புறுத்துறது, பட்னி போடுறது, அதெல்லாம் அதுக்கு அகேன்ஸ்டாக கவர்மெண்ட்டில் வந்து சமீப காலமாக நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த 2015 என்னமோ ஒரு மியான்மாரை சேர்ந்த இல்லப்பணிப்பெண் பியாங் நியாய் அப்படின்னு ஒரு இல்லப்பணிப்பெண், அவங்கள வந்து ஒரு சிங்கப்பூரில் ஒரு தமிழ் குடும்பத்திலாம் வேலைக்கு வந்தாங்க. ஸோ இந்த முதலாளி அம்மா பேர் வந்து காயத்ரி முருகையன்னு பேர். அவங்களுடைய அம்மா பிரேமா நாராயணசாமின்னு பேர். அப்புறம் அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டு கெவின் செல்வம்னு பேர். அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இப்போ வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்கள கண்ணாபின்னான்னு ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுங்க. அடி உதை, பேட்டால் அடிக்கிறது, தண்ணியை கொட்டுறது, அந்த மாதிரி பண்ணி பட்னி போடுறது. அவங்களுக்கு வந்து 2 காலையிலையும் நைட்டும் 2 வேளையும் ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் தான் கொடுப்பாங்களாம் சாப்பிட்றதுக்கு. அதையும் தண்ணியில் ஊற வச்சு தான் கொடுப்பாங்களாம், மற்றபடி சாப்பாடெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் நைட்டு அந்த பால்கனி இதுன்னு நினைக்கிறேன், அந்த பெட்ரூம் ஜன்னல் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு இரும்பு சங்கிலி போட்டு இவங்க கையில் கட்டி விட்ருவாங்களாம். ஏன்னா அவங்க எந்திரிச்சு போய் நைட்டு சாப்பிட்ருவாங்க ஃப்ரிட்ஜை திறந்து அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்களாம். அதனால அந்த பெண்மணி என்ன ஆகிட்டாங்க, ஒரு தடவை வந்து இறந்துட்டாங்க. ஏன்னா இவ்வளோ அப்யூஸ் தாங்க முடியாது. ஹார்ட்லி ஷீ இஸ் 20+ தான். அது ஒரு 1.5 வயசில் ஒரு பையன் வேறு இருக்கார் ஊரில். ஸோ இந்த கொடுமை, இந்த சித்திரவதை தாங்காமல் அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேஸ் நடந்து இதில் வந்து அந்த காயத்ரி முருகையனுக்கு 30 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அவங்களுடைய அம்மா பிரேமா நாராயணசாமி அவங்களுக்கு 17 வருஷம் கொடுத்தாங்க. அதாவது 14 years ஜெயில் தண்டனையும்
இன்னொரு 3 இயர்ஸ் கொடுத்தாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் அழிக்க பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த கேமராவில் எல்லாமே பதிவாயிருக்கு. அதனால் அந்த கேமராவை வந்து அவங்க டிஸ்போஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த அம்மா. அதனால் 3 வருஷம் கூடுதலாக கொடுத்து மொத்தம் 14 + 3 17 இயர்ஸ் ஜெயிலு. அப்புறம் அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து 10 இயர்ஸ் ஜெயில். அவர் இப்போ தான் லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணார் 10 இயர்ஸை. ஸோ இவங்கெல்லாம் வந்து 2015 அந்த வாக்கிலே 20 வாக்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு எம்ஓஎம்எல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஹவுஸ் டு ஹவுஸ் போகிறாங்க. எம்ஓஎம் ஆஃபீஸர்ஸ் 2-3 பேர் என்ன பண்ணுவாங்க, வீடு வீடாக போவாங்க. புதுசாக ஒரு மெய்டு யாராவது அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க வச்சுங்களேன். இவங்க வந்து ப்ராபப்ளி ஆஃப்டர் 1 மந்த் ஆர் 1.5 மந்த்ஸு அங்கே போய் கதவு தட்டி எப்படி இருக்குது, அந்த மெய்டுக்கிட்டே பேசுவாங்க. எப்படி இருக்குது, வேலை நிலவரம், என் சாப்பாடு கிடைக்குதா, தூக்கம் ப்ராப்பராக இருக்கா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சப்போஸ் அவங்க வந்து தயங்குறாங்க பேசுகிறதுக்கு, இப்போ வந்து எம்ப்ளாயர் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக சொல்ல முடியாது அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ எம்எம் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அந்த முதலாளியை வந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருங்க, நாங்கள் தனியாக பேசணும் மெய்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியும் எதுவும் சரிப்பட்டு வரலன்னா எம்ஓஎம் ஆஃபீஸ் கூப்பிட்ருவாங்க. இந்த மெய்டையும் கூப்பிடுவாங்க, அப்புறம் அந்த எம்ப்ளாயரையும் கூப்பிடுவாங்க. அங்கே வந்து தனித்தனியாக வந்து 2 பேர்கிட்டையும் பேசுவாங்க. இந்த கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு 200 விசிட்ஸ் போகிறாங்க. 200 வீடுகளுக்கு போய் அந்த புதுசாக ஜாயின் பண்ண மெய்ட்ஸுக்கிட்டலாம் வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி ஃபீட்பேக் வாங்கிக்கிறாங்க. இதன் மூலம் என்ன ஆகுன்னா, ஒரு எம்ப்ளாயருக்கும் ஒரு பயம் வரும். நம்ம சும்மாவது நினச்சபடி அடிக்கிறது உதைக்கிறதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. அதே நேரம் இந்த மெய்ட்ஸுக்கும் ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். வின்-வின் சிச்சுவேஷன் தான் இது. அப்புறம் இந்த கேஸில் கொமாரையா அந்த பெண்மணி, இந்தோனேஷியன் இல்ல பணிப்பெண், அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது கில்ட்டி ப்ளீட் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி போனபோது அவர் மாத்திரம் தான் ஒத்துன்ட்டார், நான் செஞ்சது தப்பு அப்படின்னு ஒத்துன்ட்டார். அதனால் அவர் 2 மந்த்ஸோடு போச்சு. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து அவர் ஆல்ரெடி மேரீட்னே தெரியாது அப்படின்ட்டாங்க. ஆல்ரெடி அவர் மேரீட்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் ப்ராசிக்யூஷனில் வந்து இதை ஒத்துக்கலை. ஏன்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் காமன் சென்ஸ். ஏன்னா 60 வயசில் இருக்கார் ஒருத்தர், கல்யாணம் ஆகாமல் இருக்க போகுது. அதனால் வீடு வாங்கியிருப்பார், சொந்த வீடு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கப்புளாக இருந்தால் தான் வாங்க முடியும், சிங்கிளாக வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் இவங்க சொன்னது வந்து தவறு அப்படின்னு ப்ராசிக்யூஷனில் இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து மே மாதம் 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ வச்சுருக்காங்க அவங்களுக்கான என்ன தண்டனைங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. பார்ப்போம் என்ன அவுட்கம் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.